ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நீ என் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிலேனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் சேனைகளின் கர்த்தராகிய நம் பிதா யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து வழி நடத்தினது மாத்திரமல்ல, அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்தும்படி வாஞ்சிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் தேவன் சிறந்த குதிரையாக தமக்கென்று அவர் நிறுத்துவது மாத்திரமல்ல, நமக்கு சிறப்பானதையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் அவர் சிறந்தவராய் இருக்கிறபடியினாலே, சிறப்பானவராய் இருக்கிறபடியினாலே, அவருடைய பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் சிறந்தவர்களாக சிறப்பானவர்களாக நிறுத்தும்படி அவர் வாஞ்சிக்கின்றார். ஆம், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சிறந்ததாய் தோன்றுகிற சிறப்பானதாய் தோன்றுகிற சகலவற்றையும் கர்த்தருக்கென்று நாம் பலி கொடுக்கும் போது, ஆபிரகாமை போன்று தனக்கு சிறப்பானதாய் சிறந்ததாய் தோன்றின தன்னுடைய ஈசாக்கை கர்த்தருக்கென்று பலி கொடுக்கும் போது, கர்த்தர் அதை கண்டு அவர் மகிழ்ச்சி அடைந்து ஆபிரகாமை எல்லாவித காரியத்திலேயும் அவரை உயர்த்தி கனப்படுத்தி அவர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அவருக்கு உதவி செய்தது போல, இந்த நாட்களில் உங்களுக்கும் கர்த்தர் அப்படி உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானதாய் சிறந்ததாய் இருக்கிறதை கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.